ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாப்பாவை ஓணம் ஸ்பெஷலாக ரொம்ப அழகாக ரெடி பண்ண போகிறோம். ஓணம்காக ஒரு அழகான ட்ரெடிஷ்னலான ஒரு saree கட்டிட்டு அதுக்கு மேட்சிங்காக க்யூட்டாக மேக்கப் போட்டு ஜுவல்லரி எல்லாம் போட்டு கேரளா ட்ரெடிஷ்னலும் கொடுக்க போகிறோம். நாங்கள் இன்னைக்கு ஓணம் ட்ரெஸ் மேக்கப் தான் போட போகிறோம். ஓணம் ஸ்பெஷலாக பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ் வந்து மாற்றிடுவேன். பாப்பாவுக்கு இந்த ஓணம் லுக் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. சரி வாங்க பாப்பாவோட ஓணம் மேக் ஓவரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் இருந்தால் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக மேக்கப் பேஸ் போட்டுக்கோங்க. நேச்சுரலாகவும் க்யூட்டாகவும் இருக்கிற மாதிரி நான் வந்து லைட் மேக்கப் தான் வந்து போட போகிறேன். நான் பாப்பாவுக்கு காம்பேக்ட் பவுடர் இதெல்லாம் எதுவுமே அப்ளை பண்ணல. ஜஸ்ட்டு பேபி பவுடர் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஃபேஸ் நெக்லெல்லாம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் காம்பேக்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து நீட்டாக செட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐப்ரோஸை வந்து கொஞ்சம் நீட்டாக செட் பண்ணிக்கலாம். ஐப்ரோ பென்சில் வச்சு கொஞ்சம் டார்க்காக ஐப்ரோ வந்து வரைஞ்சிக்கலாம். பாப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி திக்காக தான் இருக்கும். நான் லைட்டாக தான் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த சைடு அப்ளை பண்ணிவிட்டு அந்த சைடும் வந்து நல்லா நீட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கண்ணுக்கு வந்து லைட்டாக காஜல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஐலைனர் தான் வந்து வைக்கலான்னு பார்த்தேன். பாப்பா வந்து அதை சரியாக காட்ட மாட்டாங்க. அதனால் வந்து நான் காஜலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கண்ணுக்கு மேலே வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. சிம்பிளாக இருந்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். பாப்பா வந்து கண்ணை க்ளோஸ் பண்ணி எவ்வளோ ரொம்ப க்யூட்டாக கோஆப்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மேக்கப் போடும்போது அவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆகாத மாதிரி நல்லா மெதுவாக பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் 2 கண்ணுலேயும் வந்து வரைஞ்சிட்டேன் காஜல் வச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. பாப்பா வந்து மிரர் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். இப்போ கண்ணுக்கு மேலே லைட்டாக ஐ ஷேடோ அப்ளை பண்ணிக்கலாம். ஓணம் சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சாஃப்ட் ஷேடாக எடுத்துக்கிட்டு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் க்யூட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். குழந்தைன்றதுனால ரொம்ப லைட்டாக கண்ணுக்குள்ளே போகாமல் சாஃப்ட் ஷேட் மட்டும் போடுங்க. ஃபஸ்ட்டு அவுட்டர் கார்னரில் கொஞ்சம், அதுக்கப்புறம் மெதுவாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஐ ஷேடோ போட்டதும் பாப்பாவோட ஐஸ் பாருங்கள் இன்னும் எவ்வளோ அழகாக ஹைலைட் ஆகுது. பாப்பாவுக்கு ஓணம் லுக்குன்றதுனால நான் வந்து லைட் பிங்க் தான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பீச் கலர் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் சூப்பராக இருக்கும் அந்த கலரும். இப்போ வந்து கொஞ்சமாக கன்னத்துலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ அடுத்து ஓணம் சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு ஷேட் வந்து லிப்ஸ்டிக் வந்து போடலாம். அதுவும் வந்து நான் லைட் பிங்க் தான் எடுத்திருக்கேன். இப்போ லிப்ஸ்டிக் போட்டதும் பாருங்கள் ஃபேஸில் ஒரு நல்ல பிரைட்னஸ் வந்துடுச்சு பாருங்கள். இப்போவே வந்து ஆல்மோஸ்ட் மேக்கப் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் வந்து போடும்போதும் வந்து பாப்பா வந்து மிரர் வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ லிப் லைனர் வச்சு வந்து நான் கவர் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிந்தி தான் வைக்க போகிறோம். இப்போ ஒரு க்யூட்டான பிந்தி வைக்கலாம். இந்த பிந்தி போட்டது தான் இந்த ட்ரெடிஷ்னல் லுக்கே வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது பாருங்கள். சரி, இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாம். ஓணம் ட்ரெடிஷ்னல் லுக் வந்து ஃப்ளவர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நான் வந்து பாப்பாவுக்கு வந்து சைடில் வந்து ஒரு போனி டெயில் மாதிரி போட்டு அதை சுற்றி ஒரு கொண்டை மாதிரி போட்டுட்டு பூ தான் வந்து சுற்றி வைக்க போகிறேன். ஹேரை நீட்டாக செட் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டுட்டு ஃப்ளவர் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். வளையல் இருந்தால் அதில் ரிப்பன் சுற்றிட்டு போனிடெயில் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து வச்சு அந்த முடி வந்து ஃப்ளவர் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றணும். அதுக்கப்புறம் பூ வச்சுட்டா இந்த ஸ்டைல் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வச்சது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு ஓணம் சாரி தான் வந்து நம்ம கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டே பண்ணாமல் ஃபஸ்ட்டு மேக்கப் ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். வீட்டில் அவங்க அப்பாவோட வேஷ்டி தான் இருந்தது. அதை வந்து 2ஆக மடிச்சுட்டு நல்லா அயன் பண்ணிக்கோங்க. நல்லா நீட்டாக அயன் பண்ணதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஒரு பேண்ட்டை தான் போட்டிருக்கேன். ஸ்கர்ட் இருந்தாலும் ஸ்கர்ட்டும் போட்டு விட்டுக்கலாம். இப்போ வந்து ரைட் சைட் வந்து சொருவி விட்டுக்கலாம். நம்ம சேரீயில் எப்படி கட்டுவோம் அது ஃபஸ்ட்டு சொருவோம்ல அதே மாதிரி சொருவி விட்டுட்டு ஒரு 3 நாள் ஃப்ளீட் வச்சுட்டு திரும்பவும் அகைன் வந்து சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விட்டுட்டு அந்த மோனை வந்து இங்கே திரும்பவும் வந்து நம்ம ஃப்ளீட் வைக்கணும். இங்கேயும் வந்து அந்த வேஸ்ட்டில் எவ்வளோ வருமோ அந்த லெவலுக்கு வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பார்ட்ரு தெரிகிற அளவுக்கு வச்சுக்கலாம். அந்த முனையில் வந்து நூல் இருக்கும்ல அதனால் உள்ளே மடிச்சுட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க நல்லா நீட்டாக.
அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளே மடிச்சிட்டு பாப்பாவோட ஸ்கர்ட்டில் உள்ளே சொருவி விட்டுட்டு பின் பண்ணிக்கலாம். உள்ளே பின் பண்ணும்போது பார்த்து சொருவுங்க, பார்த்து பின் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இயரிங்ஸ் கம்மல் போட்டுக்கலாம். இப்போ ட்ரெடிஷ்னல் லுக்குன்றதுனால வந்து நான் ஜிமிக்கி தான் வந்து பாப்பாவுக்கு போட்டு விடுறேன். இந்த மாதிரி ஜிமிக்கி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும், ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். அடுத்து நெத்தி சுட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒட்டியானம் போட்டுக்கலாம். ஒவ்வொரு அக்சசரியும் நம்ம போடும்போது பாப்பா வந்து எவ்வளோ அழகாக காட்டுறாங்க பாருங்கள். பாப்பாவோட ஓணம் லுக்கும் இன்னும் ரொம்ப அழகாக மாறிட்டே இருக்கு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நெக்லஸ் போட்டுக்கலாம். இந்த ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு இந்த அக்சசரிஸ் தான் வந்து ஒரு ஸ்பெஷல் டச்சே வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் மேட்சிங்காக பேங்கிள்ஸ் போட்டுக்கலாம். பேங்கிள்ஸ் போட்டதும் பாப்பா பாருங்கள் சவுண்டு கேட்குதான்னு வந்து நல்லா ஆட்டி ஆட்டி பார்க்குறாங்க. இப்போ பேங்கிள்ஸ் போட்டதும் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ 2 கைக்கும் பேங்கிள்ஸ் போட்டாச்சு. ஓணம்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது சந்தோஷம், குடும்பம், நல்ல சாப்பாடு, பூக்கோளம் இதெல்லாம் தான். ஓணம் லுக்கை வந்து நம்ம பாப்பாவோட இந்த க்யூட்டான ட்ரெடிஷ்னல் லுக்கை செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷல். இவங்களோட சின்ன சின்ன மொமெண்ட்ஸை வந்து வீடியோவாக எடுத்து வச்சுக்கிட்டா நம்மளோட ஃப்யூச்சரில் வந்து திரும்பி பார்க்கும்போது ரொம்ப அழகான மெமரிஸாக இருக்கும். இந்த பாப்பாவோட ஃபுல் ஓணம் பிரின்சஸ் மாதிரி ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம ரெடி பண்ணின நம்ம பாப்பாவோட ஃபைனல் லுக் வந்து இது தான். ட்ரெடிஷ்னலான சாரீ, க்யூட் மேக்கப், பியூட்டிஃபுல்லான ஜுவல்லரி, ஹேரில் வந்து ஃப்ளவர்லாம் வச்சு ரொம்ப அழகான ஓணம் லுக் இருக்குது பாருங்கள். எனக்கு பாப்பாவோட இந்த லுக் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 10க்கு எவ்வளோ மார்க் வந்து கொடுப்பீங்கன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஓணம் ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாப்பாவோட இன்னும் நிறைய க்யூட்டான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஓணம் எல்லோருடைய வீட்டிலும் சந்தோஷமும் சிரிப்பும் அன்பும் நிறைய இருக்கணும். அனைவருக்கும் இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஓணம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீண்டும் பாய்.